ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து April 2. இன்றைக்கி என்னோட தங்கச்சியோட லாஸ்ட் எக்ஸாம் அண்ட் அவங்களுக்கு பர்த்டேவும் கூட. இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் போயிட்டு அவளை வந்து கூப்பிட்டுட்டு வர போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாம் தெரியுறீங்களா? பிள்ளையோட லாஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சு, அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். Going to 11th class. சூப்பரா இந்த क्वेश्चन பேப்பர் கம்பல்சரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ஈஸியா கேட்பாங்க. செண்டம் போடுவாங்க. மேத்ஸ்ல மட்டும் நான் வந்து 10th 459 எடுத்தேன். என்ன காட்டி அவங்க ஒரு கண்டிப்பாக எடுத்து ஞாபகமாக எக்ஸ்ட்ரா 500 கோட்டா 500 எடுக்க போகிறாங்களாம். சரி எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு ரிசல்ட் அன்றைக்கி பார்க்கலாம். இல்லை, நாங்கள் இப்போ கேக் வாங்க போகிறோம். இன்றைக்கி பர்த்டே இவளுக்கு. ஸோ நான் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் பண்ண பிடிக்கணும். நோ, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேக் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோமா? திருப்பி திருப்பி கம்பு வர முடியாது. நைட்டு போய் தூங்குறது தூக்கம் எனக்கு என்னக்கா கிடைக்காது. ஜாலி ஜாலி ஜாலி. இந்த ஹால் டிக்கெட் மட்டும் கட்டு. பிரியாணி வச்சிருக்கியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஐஸ் குடிக்கும். 2 மாசம் லீவு பயங்கரம் போட்டு தூக்குறோம். தடுக்கிறோம். என்ன தண்ணி மாதிரி இருக்கு. நல்லாவே இல்லைன்னா நல்லா. அடுப்புல காலையிலேருந்து 5 ஸ்டார் கேட்டு வச்சுட்டு இந்த 5 ஸ்டார் இப்போ தான் கொடுக்குறாங்க. டைம் இருக்குது. டேரி புக் 3 பேருக்கு போட்டு. இது ஆக்சுவலி கடையில் வாங்குனீங்களா இல்லை நீங்களே வீட்டில் இருந்து பண்ணி தந்தீங்களா? கடையில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. 20 ரூபா. இங்கே ஒரே அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பருத்து போயிட்டு ஸ்கூலுக்கு அப்படியே அப்படி மினிக் மேக்கப் போட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5வது வரைக்கும் அந்த பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகவே போகாது. 6வதுலேயும் அவ்வளோ நல்லா படிக்கல. 7வது மேல இருந்ததே நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிச்சு. 8 ஆமா சொல்லலாம். 7வது கடைசி 7ல வந்து கொஞ்சம் நார்மலா படிச்சிச்சு. நானும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவேன். தமிழ் இது என்னடா தமிழ் பிள்ளை இப்படி படிக்குது அப்படின்னு. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போட்டு தமிழே படிக்க தெரியலங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வீணா வித்யா ஸ்கூல் புதுப்பட்டியில இருக்கு. தமிழே இந்த பிள்ளை தெரியாதுங்க. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா தமிழ்லாம் படிக்குதுங்க. ஆனா அந்த எக்ஸாமுக்கு நான் பாவம் இந்த பிள்ளைக்கு ஒண்ணு கூட சொல்லி ஏத்தல. அதான் எனக்கு சொன்னேன். என்னடா ஒண்ணுமே சொல்லிட்டலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அதெல்லாம் பரவாயில்ல. திவ்யாவோட திறமை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் 10வது படிக்கும்போது மட்டும் எனக்கு யாருமே சொல்லி தரல. எனக்கும் யாரும் சொல்ல கூடாதுல்ல. அதனால அடுத்து புதுப்பட்டியில் இறக்கலாம் போகுது. என்னமே பிரியாணி சாப்பிட்டு 10th முடிச்சிட்டேங்க. ஒரு மாதிரி இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமா எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டார்ச்சர்லேருந்து நாங்கள் கொஞ்சம் விடுதலை ஆகிருக்கோம். ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து அந்த டார்ச்சர்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு 10th வந்து முடிச்சதுனால நாங்கள் அது ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த vlog வந்து முடிக்கிறோம்.
திரும்ப मेघालय सदस्य दिव्यश्री का मेघा க்ளீனாக இல்லை புது டெக்னிக். ஹாப்பி பர்த்டே டு சிரி. மூத்தி நிறுத்தி சரி, நம்ம அம்மா இந்த மக்கள் திட்டாவல ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே டு எல்லாம் மாசா மூத்தில அசிங்க வந்து இந்த ஹார்ட் பட்டன் ட்ரெஸ் வந்து கிஃப்டா கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து போட்டு வரேன். கலர் நல்லா இருக்கு. லாங் ஹேர் இந்த முடிச்சு இந்த ட்ரெஸ்ல லாங் ஹேர் அப்படியே பயங்கரமா தெரியுது. சொல்லு. என்னோட 10th லாஸ்ட் எக்ஸாமும் என்னோட பர்த்டேவும் சூப்பராக முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ், லவ் யூ ஆல்.